ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் 9வது அத்தியாயத்தில் நம்ம 20வது ஸ்லோகத்தில் பகவான் திடீர்னு ஸ்வர்க்கத்தை பற்றி பேச ஆரம்பிச்சதை நம்ம பார்த்தோம். எதுக்காக அந்த மாதிரி பேச ஆரம்பித்தார் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஏன்னா பகவான் எல்லாருக்கும் அந்தராத்மாவாக இருக்கிறவர், எல்லாத்தையும் தனக்கு உடலாக கொண்டு இந்த உலகத்தையே நியமிப்பவர். அவர்கிட்ட போயிட்டு சாதாரணமாக ஒரு ஸ்வர்க்கத்தை எப்படி கேட்கலாம் இல்லையா? இப்போ ஒரு கோடீஸ்வரன் கிட்ட போய் ஒரு 10 ரூபா கடன் கேட்குற மாதிரி அது. அதனால பகவான் திடீர்னு ஸ்வர்க்கத்தை பற்றி பேசுகிறாருன்றதை பார்த்தோம். அது மட்டும் காரணம் இல்லைங்க. 21வது ஸ்லோகத்தில் இன்னும் விரிவாக பகவான் விளக்குறாரு. தேதம் புக்த்வா ஸ்வர்கலோகம் விஷாலம் க்ஷீணே புண்ணியே மர்த்யலோகம் விஷந்தி ஏவம் த்ரயீ தர்மமனுப்ரபன்னாஹ கதாகதம் காம காமா லபந்தே. இந்த அப்பேற்பட்ட பலன்கள், அதாவது இந்த ஸ்வர்க்கம் முதல் அந்த பலன் கிடைக்குது இல்லையா, அதை தே புக்த்வா அவர்கள் அனுபவிக்கிறார்கள். யார் அனுபவிக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்வர்க்கமே ரொம்ப மேலானது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அவங்க அனுபவிக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஸ்வர்க்கம்? விஷாலம் ஸ்வர்கலோகம், ரொம்ப விசாலமான அந்த ஸ்வர்கலோகத்தை நல்ல ஆண்டு அனுபவிக்கிறாங்க. ஸ்வர்க்கத்தையே மேலாக நினைக்கக்கூடியவர்கள். ஆனால் என்ன, அது நிரந்தரம் இல்லை இல்லையா? ஏன்னா புண்ணியே க்ஷீணே, இந்த செய்த அந்த புண்ணியங்களுக்காக தான் அவங்க ஸ்வர்க்கமே போகிறாங்க. ஆனால் அந்த புண்ணியம்ன்றது எப்போதும் இருக்காது இல்லையா? இப்போ நம்ம பணம் சம்பாதிக்கிறோம், அங்கே வெளியில் நம்ம போகிற இடத்துல அந்த பணத்தை கொடுத்து தான் பொருள் வாங்குகிறோம். அப்போ அந்த பணம் எப்போதும் இருக்க பொருளை நம்ம பொருள் வாங்கி அனுபவிக்க கையில் இருக்கிற காசு குறையுது. அதே போல் நம்ம சம்பாதிக்கிற புண்ணியத்துக்காக தான் ஸ்வர்கலோகம் போகிறோம். அங்கே ஸ்வர்கலோகத்தில் நம்ம அனுபவிக்க நம்ம செய்து வச்ச அந்த புண்ணியமும் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ புண்ணிய க்ஷீணே, அந்த புண்ணியங்கள் குறைந்து கொண்டே வர மொத்தமாக தொலைஞ்சு போயிடாது, குறைந்து கொண்டே வர மர்த்திய லோகம் விஷந்தி, திரும்ப மனித லோகத்திலே அவங்க பிறந்துடுறாங்க, அடைஞ்சிடுறாங்க. ஏவம் த்ரயீ தர்மம் அனுப்பிரபன்னாக, இப்படியா இந்த 3 வேதங்களையும் பின்தொடர்பவர்கள் இருக்காங்க இல்லையா? ஆனால் 3 வேதங்களை படிச்சுட்டானா ஸ்வர்க்கமே மேலானன்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு என்ன கிடைக்குது? காமா லபந்தே, அவங்க ஆசைப்பட்ட இடம் அடைகிறாங்க. ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்குது. ஆசைப்பட்ட இடம்ன்றது இந்த இடத்துல ஸ்வர்கலோகம் அதெல்லாம் கிடைக்குது. ஆனால் அவங்க என்ன புரிஞ்சுக்காம போயிடுறாங்க? கதாகதம், இவங்க ஆசைப்பட்டது கிடைக்கிறதும் சரி, அந்த ஆசைப்பட்ட இடத்தை அடையிறதும் சரி, எதுவுமே நிரந்தரம் இல்லை. கதாகதம், எப்படி வருதோ அப்படியே போயிடும், இருந்துக்கிட்டே இருக்காது. இப்போ திடீர்னு நமக்கு வருது இல்லையா, அதே போல் திடீர்னு ஒரு நாள் போயிடும், நிலையாக இருந்துட்டு இருக்கவே இருக்காது. அதை அவங்க புரிஞ்சுக்காமல் போயிடுறாங்க. புரிஞ்சுக்காமல் ஸ்வர்க்கம் தான் ஏதோ ரொம்ப ஸ்வர்க்கம் உயர்ந்ததான இடம் தான், அதனால தான் புண்ணியம் செஞ்சவங்க அங்கே போகிறாங்க, ஆனால் நிரந்தரமானது இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்காமல் போயிடுறாங்கன்றத பகவான் விளக்கிறதுக்காக தான் திடீர்னு பகவான் ஸ்வர்கலோகத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.